கடகராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி போங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வருமானத்துக்குள்ள அதிபதி போயிட்டு 9ஆம் இடத்துல இருந்து வெற்றியை பார்க்கிறார். அப்ப கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு வேலைக்காண்டி முயற்சி பண்ணாலும் உங்க பக்கம் சக்சஸ் வரும். ஒரு வேலையை நம்பி ஒப்படைங்க. கடகராசிக்காரங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. எப்படி ஏமாத்துற குணம் இவங்கள்ட்ட அறவே கிடையாது. இதான் இதை ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிக்குவேன். கடகத்தை பொறுத்தவரை தன்னுடைய மனைவி மேல, தன்னுடைய அம்மா மேல, தன்னுடைய குழந்தைகள் மேல, உறவினர்கள் மேல ரொம்ப அன்பு செலுத்தினா நல்ல அன்பா இருப்பாப்புல. இதுதான் கடகம். அது 27க்கு அப்புறம் தான் புதன் மகன் 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப எல்லா கிரகம் 9ஆம் இடத்தை நோக்கி போகுது. அப்ப ஏதோ சுபகாரியம் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மாத்த போறீங்க. இது அக்யூரேட்டா தெரியுது. பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு நல்லா இருக்கும். மெயினா வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயும் நல்லா அனுகூலமா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்ப நீங்க மூவ் பண்ணி போங்க, உங்க பக்கம் நல்லா அனுகூலமா வரும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்கிற வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துக்குங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் வந்து கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது, இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு. பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க, எல்லாம் விசேஷமாக திருவிழாவாக இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல. வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி கடகராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 4வது ராசி இந்த கடகராசி எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் பாருங்க. நீ எடுத்து பார்த்துக்குங்க. ஒரு வேலையை நம்பி ஒப்படைங்க. கடகராசிக்காரங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. எப்படி ஏமாத்துற குணம் இவங்கள்ட்ட அறவே கிடையாது. இதான் இதை ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிக்குவேன். கடகத்தை பொறுத்தவரை பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும். 2வது விஷயம் நான் சொல்லுவேன். ஒரு லட்சியவாதின்னு சொல்லுவேன். 3வது விஷயம், தன்னுடைய மனைவி மேல, தன்னுடைய அம்மா மேல, தன்னுடைய குழந்தைகள் மேல, உறவினர்கள் மேல ரொம்ப அன்பு செலுத்தினா நல்ல அன்பா இருப்பாப்புல. இதுதான் கடகம். அன்பு செலுத்தினா அறவே பிடிக்கலாம், வெளியே வந்துருவாப்புல. இதுதான் இவருடைய கடகத்துடைய குணம். நீங்க எடுத்து பார்த்துங்க. கடகராசியில பிறந்தவங்க பாசத்தால் ஏமாந்தவர்கள் எத்தனை பேரு லிஸ்ட் எடுத்தா கடகராசிக்காரர் நிறைய இருப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. சூப்பர் கேரக்டருங்க கடகராசிக்காரங்க. அன்பு வச்சுட்டா அந்த அன்பை விட்டுட்டு வெளியில போக மாட்டாங்க. இது நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடகத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட ராசி கடகராசி. ஆசையான ராசி, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய ராசி, பயங்கரமான ரகசியமான விஷயத்துல காக்கக்கூடிய ராசி கடகராசி. கஷ்டமான வேலையை ஈஸியா பாப்பாப்புல பாருங்க. ரொம்ப பிடிக்கும் கடகராசியை பொறுத்தவரை. நிறைய பேர் இந்த பொறுமையான வேலை, இந்த அமைதியான வேலைன்னா அந்த கடகராசிட்டு கொடுங்களே, அழகா பாப்பாப்ல. என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. இது இவங்கள்ட்ட எப்போதும் வீக்கா இருக்கும். படன்னு பேசுவாங்க, படன்னு போவாங்க. இதுதான் இவங்களுடைய குணம். அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. தயவு செய்து நம்ம அம்மன் அருள் டிவியில நம்ம தொடர்ச்சியா எல்லா மாதமும் சொல்றக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். 1, எல்லாருமே இந்த மாத பலன் பாக்குறீங்கன்னா தயவு செய்து ஏன் உங்க ஜாதகத்தை எடுத்து எல்லாரும் செக் பண்ணிட்டு இந்த மாத பலனை நீங்க கம்பேர் பண்ணுங்க. அதான் நல்லது. ஒண்ணுல இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்னென்ன நட்சத்திரம்?
புனர்பூச நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஆனா லக்னம் எல்லாருமே நீங்க கரெக்டா சொல்ல முடியாது. நான் இந்த லக்னத்துல பிறந்தேன், இந்த லக்னம் உங்களால கண்டிப்பா யாராலையும் சொல்ல முடியாது. அது வந்து பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்னம் கணக்கிடுவாங்க. அந்த லக்னத்துல இருந்து நம்ம 9 கிரகங்கள் நம்ம உடம்புல இயங்கும். நல்லா பாருங்க. அந்த உங்க ராசி கடத்துல லான்னு போட்டு வச்சு அந்த 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்துல 9 கிரகத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அதுல எந்த கிரகம் யோகம்னு நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரகம் யோகமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகம் இருக்காது. பிறந்த நேரம் எல்லாரும் ஒரே மாதிரி பிறந்தானே யோகம் சொல்ல முடியும். ஒவ்வொரு கிரகம் ஒரு செகண்ட்ல பலன் மாறி போகும். அப்படி இருக்கும்போது எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம், எந்த கிரகம் பலவீனமான கிரகம், அப்ப ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இப்ப சொல்றேன் பாத்தீங்கன்னா அந்த கோச்சார பலன் ரெண்டையும் அப்படியே தூக்கி வச்சு மேட்ச் பண்ணணும். அங்கே நல்லது நடந்தா இங்க நல்லது நடக்கும், அங்கே கெட்டது நடந்தா இங்க கெட்டது நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்றீங்களே கடகராசிக்காரங்க, உங்க வீடியோ விடாம நான் மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் கஷ்டப்படுறேன் சொல்றீங்களா, அதுக்காண்டி சொல்றேன். அப்போ உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு நம்ம கர்மா பிறந்திருக்கும். அந்த கர்மா எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை யோசிக்கணும். நீங்க திங்க் பண்ணி கரெக்டா யோசிச்சாம போதும். எது பலவீனமான கிரகம், அந்த பலவீன கிரகத்துக்கான பரிகாரத்தை பண்ணணும். பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா குறைக்கிற பரிகாரத்துல இருக்குது. ஆனா கண்டிப்பா அது நடக்கும். கஷ்டம்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அப்ப ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இல்லையோ அந்த கிரகத்தை நம்ம அதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் சொன்ன விஷயம். எப்படி பிரச்சனை இருந்தா ஒரு நிவர்த்தி கண்டிப்பா இருக்கும். அது பெருசால கொஞ்சமாச்சும் சரி பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் பாருங்க, பிறந்தது இருந்து கஷ்டப்படுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேர் இடையில இருந்து கஷ்டப்படுவாங்க. நான் பிறந்தது நல்லதே நிம்மதியே இல்லையா அப்படிமா. உங்க வீடியோ பார்க்கறது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுதான் நிறைய பேர் சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பிள்ளையும் கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி. இப்ப எல்லாமே யோகமா வரும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இப்ப கிரகம் இப்ப கடைசி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகம் எடுத்து பார்க்கும்போது ராசியில 2ஆம் இடத்துல கேது பகவான், அடுத்து 8ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய், இப்படி செவ்வாய், ராகு பிளஸ் புதன். 9ஆம் இடத்துல நான் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. சூரியன் அங்க இருக்காரு, சுக்கிர பகவான் இருக்காரு, சனி பகவான் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 12ஆம் இடத்துல குரு பகவான். நல்லா பாத்துக்குங்க. இதுல என்ன தெரியுமா, எல்லா கிரகமும் 9ஆம் இடத்துல போய் உங்களுக்கு பலமா உட்காந்துருக்குது. ஏன்னா 3 கிரக பட்சி இந்த மாசத்துல வருது. ஒண்ணு 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு கேந்திர யோகத்துக்கு வர்றாரு. உச்சமான சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒண்ணா அடுத்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு பாக்கியத்துக்கு போறாரு. 19ஆம் தேதி பங்குனி மாசம் 19. அது 27க்கு அப்புறம் தான் புதன் பகவான் 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப எல்லா கிரகம் 9ஆம் இடத்தை நோக்கி போகுது. அப்ப ஏதோ சுபகாரியம் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மாத்த போறீங்க. இது அக்யூரேட்டா தெரியுது. இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைச்சான்னு கேட்டு பாருங்களேன், கிடைச்சிருக்கும். நிறைய பேர் வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க. நீங்க கடகராசி அதிக பேர் 100க்கு 90 பேர் வேலை இல்லாம நிறைய இருப்பீங்க. யார் ஜாதக தசாபத்திலேயே வேலை உத்தியத்துல கடன் பிரச்சனை, கை பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இனிமே இருக்காது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணத்தை, வருமானத்துக்குள்ள அதிபதி போயிட்டு 9ஆம் இடத்துல இருந்து வெற்றியை பார்க்கிறார். அப்ப கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு வேலைக்காண்டி முயற்சி பண்ணாலும் உங்க பக்கம் சக்சஸ் வரும். மெயினா வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டு கிரகமான குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து நேரம் இங்கே 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப வேலை உத்தியத்துல வெளிநாட்டு வெளியுறவு ப்ரொமோஷன் அள்ளி கொடுக்கப்படுற நல்ல ஒரு மாற்றம் தேடி வர போகுது. எழுதியே வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்க. உங்க மேல கேஸோ வழக்கோ தடையோ தாமதமோ எது இருந்தாலும் இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணி ஜெயிப்பீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யணும். வீடு இடத்துல பூமியில வம்பு வழக்கம் உங்க மேல கேஸ் பதிவு ஆயிருக்கும். நீங்க எடுத்து பாத்துக்குங்க. நான் இதுல எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிறப்பு ஜாதக தசாபத்திலேயே கேஸ் பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வழக்கை நீ கண்டிப்பா சந்திச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருப்பீங்க. நீங்க சந்திக்க மாட்டீங்க. அப்பா சொத்தோ அம்மா சொத்தோ ஏதோ ஒரு சொத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க. வீடு இடம் பூமி வாங்க போறீங்க. அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா சூப்பரா பர்டிகுலரா இருக்கு பாருங்க. அப்ப நல்ல யோகமா நேரம் வருது. ஏன்னா எல்லா கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கனால இவ்வளவு நல்லது சொல்றேன். நல்லதே உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப அதுக்கான நேர கிரகமுக்கு உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணாதான் தெரியும். அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு நல்லா இருக்கும். மெயினா வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயும் நல்லா அனுகூலமா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்ப நீங்க மூவ் பண்ணி போங்க, உங்க பக்கம் நல்லா அனுகூலமா வரும். தாய் மாமன் உறவு, சகோதர உறவு இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராது. கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம், சளி தொந்தரவு, வயிறு சார்ந்த நிறைய மருத்துவ செலவு இடையில நீங்க பண்ணியிருப்பீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நடந்திருக்கும். நீ மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பாருங்க. எப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தடை இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப மூவ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தந்தை வெளியுடைய சொத்துக்கள், தாய் வெளி சொத்துக்கள் கிடைக்கும். ஆனா வீட்டுல ஒரு சுபகாரியம், சுப செலவு பண்ண போறீங்க. அது நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா தேடி வரும். கடகராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம்.
பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். மெயினா பெண்களுக்கு பாருங்க, விளையாட்டுத்துறைனா பாருங்க சூப்பரா இருக்கும். விளையாட்டுத்துறை, கமிஷன் வியாபாரம், அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து கட்டிடம் சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். யாருக்கு? கடகராசியை பொறுத்தவரை. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்க போறாரு. இப்ப நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க அரசாங்கம் முயற்சி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. இப்ப எடுங்க லாட்டரி யுகத்தை நிறைய ஆசைப்படுறீங்களே, கண்டிப்பா அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய விடாம ஜாதகத்தை பார்த்து புக் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலனுக்கு போவோம். அது முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். எப்படி இந்த புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம். அப்ப எதுலையுமே பாருங்க எல்லாருமே அனுசரிச்சு போற தன்மை நிறைய இருக்கும். இவங்க படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து பூசத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். திறமையான உழைப்பாளிகள் எல்லாமே இந்த பூசத்துல பிறந்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லா தரங்களும் பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பில் ஒரு மாற்றம் வாங்குறது, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? பூசத்துல பிறந்த சொல்றேன். டைமிங் பக்கவா இருக்கு. அடுத்து ஆயில் நேரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே எல்லாருமே அனுசரிச்சு போவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும். ஆனா அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும். பிரெயின் மூலம் பயங்கரமா வேலை செய்யும். ஆயில் நேரத்துல பிறந்தா இரட்டா குணம் இருக்கும். இனிமே பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ஆனா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பாருடைய பங்குனி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.